ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொரியலுங்க உருண்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டு நல்லா வானிலையில் நல்லா வறுத்துக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அரிசி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கலக்கா கொட்டை வறுத்துக்கலாம். கலக்கா கொட்டை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு கலக்கா கொட்டை வறுத்து எடுத்துக்கணும். இன்னொரு காஞ்சி சட்டியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொருளுங்க உண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு வெல்லம் வந்து 1/2 kg வெல்லம், அதில் ஒரு 2 இலாய்ச்சி வந்து அப்படியே நல்லா நுணுக்கி அதில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ ஒரு 1 kg கிட்டே இருக்கும். ஒரு கலக்கா கொட்டை வறுத்து அதை வந்து அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 100 கிராம் தண்ணி இருக்கும். அது வந்து இப்போ கொதிக்குது. அந்த கொதித்த தண்ணியில் இப்போ வந்து நம்ம வெல்லம் போட்டு அது நல்லா பாகு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த கொட்டின வெல்லத்தை வந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ பாகாக காய்ச்சிட்டோம். இது நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பாகு வந்ததான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் தண்ணியோடு இப்படி விட்டுருக்கோம். அது பாருங்கள், நல்லா இப்படி ஒன்று சேர்ந்து வந்திருக்குங்களா? பாருங்கள், ஒன்று சேர்ந்து இது வந்தாச்சு. அவ்வளோதான், இது பாகு ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த எடுத்து வறுத்து வச்ச கலக்கா கொட்டை எல்லாம் கொட்டி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். வெல்லத்தோடு கொட்டி நல்லா கிளறி கொஞ்சம் ஏலக்காய் இருக்கிறதுனால நம்ம அந்த ரைஸ் வறுத்து அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான், முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்த பாகு கொட்டி அந்த மாவில் கொட்டி நல்லா உருண்டையே பிடிச்சி அது ஒரு 5 நிமிஷத்தில் அது நல்லா டைட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி டைட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அவ்வளோதான். பஸ்.